வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, சந்திர மகாதசை 10 வருட காலங்கள் நடக்கும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய புத்திகள் எவை அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஜென்ரலா பார்க்க போறோம். சந்திர மகாதசை 10 வருட காலங்கள் ஆட்சி பலம், உச்ச பலம் பெற்று கேந்திர திரிகோணங்கள் அமர்ந்து திசை நடந்ததுன்னா அது அற்புதமாக 10 வருட காலங்கள் இருக்கும். அதுல கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய புத்திகள் என்ன அப்படின்னு பார்த்தா, சனி புத்தி. சந்திர தசை சனி புத்தி வரும்போது, சந்திர தசை ராகு புத்தி வரும்போது, சந்திர தசை கேது புத்தி வரும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்போ அதுக்குண்டான வழிபாடுகள் வச்சுக்கணும். ஓகேங்களா? அந்த பேடான புத்திகள் நடக்கக்கூடிய கோயில்கள், இப்ப சனி தசைன்னா சனி புத்தி நடக்குது அப்படின்னா நம்ம திருநள்ளாறு வழிபாடு, சனீஸ்வர பகவான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு வச்சுக்கணும். அதே மாதிரி ராகு கேது புத்திகள் நடக்கும்போது சர்ப வழிபாடுகள் வச்சுக்கணும். சர்ப சாந்தி பரிகாரங்களை நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா கெடுபலன்கள் குறைந்து நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். ஓகேங்களா?